முத்து, ரவி 2 பேருமே சேர்ந்து கேட்குறாங்க. ஆமாம், கார்லாம் வாங்கியிருக்க. அதுவும் 2 லட்ச ரூபாய்க்கு வாங்க வேண்டிய காரை 4 லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்க. நீலாம் எதுக்கு தான் இப்படி பண்ணுறியோ தெரியல. சரி, ஒரு ட்ரீட் ஏதாவது வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. அதுவா, அதெல்லாம் நான் பிளான் எதுவும் இன்னும் பண்ணலை அப்படின்னு மனோ சொல்கிறாரு. அவனே கஞ்ச பையன், அவன் காசு செலவு பண்ணுறதுக்கு எப்படிலாம் பேசுகிறான் பார் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சரி இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படி போய்ட்டு நல்லா 2 பீர் எல்லாமே வாங்கிட்டு வராரு. சரி வாங்க எல்லாருமே சேர்ந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்காங்க. இல்லை இன்னைக்கு எனக்கு குடிக்கிற மூடு இல்லை, நான் இன்னைக்கு குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்காரு. சமையல் ரூமில் 3 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. மீனா, ரோகிணி, சுருதி 3 பேருமே காஃபி குடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் மேலே குடிக்க போயிருக்காங்க. நல்லா குடிக்க போகிறாரு உங்கள் வீட்டுக்காரு. குடிச்சிட்டு அவர் எல்லாரும் சேர்ந்து தூக்கிட்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மீனா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, இன்றைக்கி அவர் கண்டிப்பாக குடிக்க மாட்டார்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, சரி நீங்கள் சொல்கிறீங்க, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. மேலே அப்படியே ஓப்பனே பண்ண முடியல ரவியால். கொடு ரவி, நான் ஓப்பன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அந்த பியரை ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு. அப்படியே ரவியும் குடிக்கிறாரு. குடிச்சிட்டு நல்லா குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு நான் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறேனே எனக்கு தெரியல, நல்ல பிஸ்னஸாக நான் பண்ணணும், கண்டிப்பாக நான் பெரிய ஆளாக ஆகணும் அப்படின்னு மனோ சொல்கிறாரு. சரி நீ நல்ல ஆளாக தான் ஆவ, அதில் ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அதுக்குள்ளே ஃபோன் அடிக்கிறாங்க. எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி ஃபோன் பண்ணோடனே ரவி இதோ ஐயோ நான் இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஓடிடுறாரு. அதே மாதிரி ரோகிணி அடிக்கிறாங்க ஃபோனை. எங்கே மனோஜ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே மனோஜால் அப்படி நடக்கவே முடியல. ரவி பார்க்குறாரு, முத்துவும் பார்க்குறாங்க. சரி வா அவனை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே படிக்கட்டு இறக்கி தூக்கிட்டு வராங்க. பாருங்க மீனா, உங்கள் வீட்டுக்காரை தூக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அதுக்குள்ளே சுருதி சொல்கிறாங்க, ரோகிணி அங்கே பாருங்கள், மனோஜை தான் எல்லோரும் சேர்ந்து தூக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்தோன்னே ரோகிணி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அப்படியே வராரு. வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போகவே இல்லை. அப்படியே அந்த டைனிங் டேபிளில் ஏறி உட்கார்றாரு மனோஜ். ஏறி உட்காந்து அப்படியே பேசுகிறாரு. அப்படியே 2 அடிக்கிறாங்க. எதுக்கு இப்படிலாம் பண்ணீங்க, எதுக்கு போய் குடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பயங்கர கோபமாக அடித்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்துக்குமா, கொஞ்ச நேரம் தூங்கினா அவன் தெளிவாயிடுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்து கூட்டிகிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. முத்து சந்தோஷமாக உள்ளே போகிறார்.